Hi friends, welcome back to Mama with Bimma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா நிறைய பேர் நான் கீரை செஞ்சு பார்க்கல, கீரை நேத்து கட்டல பார்த்தேன், இன்னைக்கு கீரை சேர்த்த காட்டுங்க அப்படினாங்க. நான் திருந்திட்டேன், அதனால நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. சரியா, நான் திருந்தினது நீங்களே பாருங்க வாங்க. பா நியூ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் யாருக்கும் உன்னை பத்தி பெருசா தெரியாதுப்பா. இன்னும் ஒரு வாரம் எடுக்கும்பா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. அக்கா சூப்பர், அக்கா வேற லெவல். பாரு கீரைலாம் செய்யறாங்க, கொண்டக்கடலை குழம்பு செய்யறாங்க அப்படின்னு நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நினைப்பாங்க. கொண்டக்கடலை குழம்பு, கொண்டக்கடலை முருங்கைக்காய் போட்டு குழம்பு, இது வந்து அரைக்கீரை, இது வந்து வெண்டைக்காய் பொரியல். ஆமா பாரு நான் எவ்வளவு அழகா செஞ்சிருக்கேன். அக்கா பாரு வேற லெவல் அப்படின்னு எல்லாம் விசில்லாம் அடிப்பாங்க. ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது என்னக்கா என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே அப்படின்னுவாங்க. ஆனா அதுதான் உண்மை. ஒரு வாரம் கழிச்சு நீங்க பாக்குறது தான். வெளியில போய் வேலை இருந்தா நம்ம செய்ய மாட்டோம், வீட்டுல இருக்கும்போது செய்யல அப்படின்னா நான் என்ன சொல்றது, வீட்டுல இருக்க ஃப்ரீயா இருக்க, அதனால நான் செய்யறேன். பாரு எத்தனை டிஷ் செஞ்சிருக்கேன் பாரு, நீ கேட்காமிய பாரு. பாக்கிறதுக்கே கலர்ஃபுல்லா இல்ல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லப்பா, அவங்களா பாத்துப்பாங்கப்பா. பாரு எப்படி இருக்குது பாக்குறதுக்கு, தட்டே கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு தம்ப்நெயில்ல இந்த ஸ்கிரீன்ஷாட் பாப்பீங்க. சோ சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம திருப்பியும் சைட் பார்க்க கிளம்புறோம். ஏன்னா நேத்து பண்ணது ஃபைனலைஸ் ஆனது வந்து அவங்க ரேட் வந்து ஒத்து வரல, அதனால இன்னைக்கும் நம்ம வேட்டைக்கு கிளம்பிட்டோம். எஸ் எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு போற இடம் நான் உங்களுக்கு காட்டுறேன். போன இடம் நாங்க வீடியோ எடுத்தோம், ஆனா அது டெலீட் ஆயிடுச்சு. தெரியாம பண்ணிடுச்சு. தெரியாமலாம் பண்ணல, எதுக்கு தேவையில்லாம நம்ம வீடியோ போட போதில்லைன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணி விட்டேன். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே, இன்னைக்கு நம்ம போறோமே வேட்டைக்கு, அங்க இடத்துல காட்டுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் சாப்பிடுவோம், சீக்கிரம் கிளம்புவோம். இல்ல அப்படின்னா வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் நான் மயக்கம் வந்துடும் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு ஒண்ணு காட்ட போறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் கையில இருக்கிற குஷ்டத்தியா? ஏய் அடிபட்டுச்சு என் கையில. அப்படியே மெரிச்சிட்டு போயிடுச்சு என் கைய. யானையே வந்து மெரிச்சாலும் தாங்கக்கூடிய என் கை விரல். கண்ணாடி போட்டிருக்கப்பா, பரவாயில்ல இருக்கட்டும், எடுத்துக்கலாம். கையை மெரிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நீ இப்ப சோடா புட்டி கழட்டின? கண்ணாடி போட்டிருக்கேன்னு நீ சொன்னல, அதனால கழட்டிட்டேன். இதுக்கு ஓகே, படிக்கிறதுக்கு தானே கண்ணாடி, பேசுறதுக்கு என்ன. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொன்னு காட்ட போறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பிளே பட்டன், 3 சில்வர் பிளே பட்டன். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும். இது வந்து ஏஜி விளாக்ஸ், இது வந்து மமாவத் பேபிமா. அது மமாவத் பேபிமா ஆல்ரெடி பாத்துருப்பீங்க, ஏஜி விளாக்ஸ் இன்னைக்கு தான் பாத்துருப்பீங்க நீங்க. ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம என்கேஜ்மெண்ட் பிஸியில எடுத்து மாட்டவே இல்லை, அதை வந்து மாட்டவே இல்லை. இன்னைக்கு தான் ஒரு வழியா எடுத்து மாட்டினேன். 3 சில்வர் பிளே பட்டன். சூப்பரா, ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மௌலி சேனலுக்கும் இந்த ஒரு கோல்டு பிளே பட்டன் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து இக்கு வச்ச மாதிரி அங்க இருக்குது. அவன் முதல்ல அப்படிதான் சொன்னான், இக்கு வச்ச மாதிரி 3 டாட் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, அதனாலதான் நாங்க அப்படி பண்ணோம். அதுக்குள்ள அப்புறம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பிளே பட்டன் வந்துருச்சு, அதனால பிளே பட்டன் மாட்டணும். இப்ப பாப்பாக்கும் வந்துருச்சு. ஓகே, இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபிமா இன்னைக்கு நைட்டு கஷ்டப்படுத்துது எங்களை. எதுக்கு சாப்பிட வச்சு கஷ்டப்படுத்துறேன்? நான் செஞ்சதை சாப்பிட வச்சு திமிரு தான் நானும். உங்களுக்கு அது நல்லா தானே இருந்தது. நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஹோட்டல்ல வந்து ஒரு ஹோட்டல் போவோம். அந்த ஹோட்டல்ல வந்து சின்ன வெங்காயம் ஆம்லெட் போடுவாங்க, சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஜால் ஜாப் காட்டி சுத்திட்டு இருக்குது பாருங்க பாப்பா. என்ன நான் சொன்னேன் இப்போ உங்ககிட்ட? சாப்பிடவே இல்லையே, சாப்பிட்டா தானே தூங்கவும் முடியும். என்ன சொன்னேன் நானு, ஞாபகம் இருக்குதா இல்லையா? நேத்து ஐயோ, அதை நான் என் மூஞ்ச காமிச்சு பேசினாதான் கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து தெரியாம கொள்ளாம நான் கேட்டுட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு எடுத்துனுவா, நீ எப்படி போட்டு எடுத்துன்னு வரேன்னு பாக்கலான்ட்டு. அப்பா கன்றாவியா இருந்தது. இதே என் புள்ள போடாம வேற யாராச்சும் போட்டிருந்தாங்கன்னா அந்த முட்டையை தூக்கி மூஞ்சிலே அடிச்சிருப்பேன் நானு. அது ஒரு முட்டைன்ட்டு போட்டு எடுத்துட்டு வந்துட்டு சாப்பிடு. அப்படியே அதை பார்க்கும் போதே எனக்கு அப்படியே சுருன்னு ஏறிச்சு. சரி சாப்பிட்டுதான் பாப்போமே. சாப்பிட்டு இத ஒரு நாள் மாப்பிள்ள வரும்போது இவ்வளவு ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிட வச்சு பேஸ்ட் ரியாக்ஷன் எடுக்கணும்பா. சத்தியமா அந்த முட்டைய போட்டு எடுத்துட்டு வந்து குத்துந்தா
மாப்பிள்ள வந்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா சமைக்கிற ஒரு பூண்டு நசுக்குனா கூட அம்மா வேற லெவல்மா நீ பூண்டு செமையா நசுக்கிறம்மா அப்படின்னு அவங்களே பாப்பாங்க. என்னடா அது பூண்டு தானப்பா நான் நுணுக்குனேன். ஆட என்ன நுணுக்கமா நீ நுணுக்குறம்மா பூண்ட, அது பாக்கிறதுக்கே அழகா இருக்குதுப்பான்னு அப்படி வர்ணிப்பாரு. அந்த லெவலுக்கு அந்த ஒரு முட்டை செயின் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்டா ஒரு முட்டையை வேஸ்ட் பண்ணிட்டுமே நம்ம அப்படின்னு தோணுச்சு. நானும் சரி புள்ள போட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு எடுத்து ட்ரை பண்ண முடியல என்னால. அப்படியே கோபம், அவ்வளோ ஒரு கோபம் வருது. சரி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அடக்கினேன். என் லைஃப்லயே நான் ஒரு முட்டைக்கு அவ்வளோ கோவப்பட்டேன். ஆனா சரி பிள்ளையா போயிடுச்சு. ஆனா சீரியஸாவே ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஆயாலாம் முட்டை கொடுத்துட்டு முட்டை இல்லாம நான் சாப்பிடவே மாட்டேன். ஓகேங்களா, நீ எதை வேணா வை, முட்டை வச்சுனா போதும், நான் சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். அது சில நேரத்துல முட்டையை தீச்சி எடுத்துன்னு வருவோம் எங்க ஆயாலாம். அப்பெல்லாம் எனக்கு கோவம் வந்து எத்தனையோ வாட்டி தட்டை தூக்கி அடிச்சிருக்கேன் நானு. அப்ப எனக்கு எங்க ஆயா கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று சிரிக்கிற மாதிரியே இருந்தது. எத்தனை வாட்டி என் முட்டையை தூக்கி போட்டிருப்படா நீனு, சாப்பிடுறா இத அப்படின்ற மாதிரியே இருந்தது எனக்கு தெரியுமா. அப்படியே அடக்கினேன் நான். ஒரு முட்டைன்றது ஒரு சாதாரண விஷயம். அந்த முட்டைக்கு நீ எவ்வளவு பேச்சு பேசினுகிற பாரு. அது என்னமோ ஃப்ரெண்ட்ஸ், ஆம்லெட் மட்டும் முட்டை ஆம்லெட் மட்டும் நான் போட்டு சாப்பிட்டாதான் எனக்கு பிடிக்குது. வேற யார் எவ்வளோ பேர் போட்டு கொடுத்துட்டாங்க சாப்பிட்டாங்க. முட்டை கூட போட தெரியல, இதெல்லாம் இத்தனை வருஷம் டார் 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 டாரா கிழிக்குது அப்படின்னு உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும் மனசாட்சி. இப்படி வெளில வந்து நின்று என்னடா முட்டை இது, ஒரு முட்டை கூட போட தெரியல அப்படின்ற மாதிரி தான் பேசும். யார் போட்டு எடுத்துன்னு வந்து வச்சாலும் சரி, வறுத்த முட்டை வச்சா அழகா சாப்பிட்டுருவேன். ஆம்லெட் மட்டும் வச்சா அது என்னமோ எனக்கு. ஆனா இதை போய் தேவையில்லாம இதுகிட்ட சொன்னதுக்கு பேசாம ஏஞ்சி ஒரு 2-3 நிமிஷம் போயிருந்தா முட்டையை டக்குன்னு உடைச்சு போட்டா அழகா போட்டு எடுத்துட்டு வந்திருப்பேன் நான். மாப்பிள்ள ரொம்ப கஷ்டம். அந்த முட்டையை மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா லைஃப்ல இனிமேல் நீங்க முட்டையை சாப்பிடுறது நிறுத்திடணும்னு முடிவு எடுத்திருப்பீங்க. அந்த சாம்பார்ல தயிர் ஊற்றி சாப்பிடுறது அதெல்லாம் காமன் தான்ப்பா, அதெல்லாம் காமன் தான். எப்படி காமன்னு எனக்கே தெரியல, எனக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அது என்ன டேஸ்ட். ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிக்கன் குழம்புல தயிர் எடுத்து ஊத்தி ரசம் ஊத்தி சாப்பிடுறவங்க, பருப்பு ஊத்தி சாப்பிடுறவங்க, காய் ஊத்தி சாப்பிடுறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அது காமன் தான், அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அத தட்டு இருக்கு பத்தி, அது தட்டு அதுதான் விஷயம். அந்த தட்டுல பாப்பா என்ன பண்ணும், பிளேட்ல நம்ம சாப்பாடு ஒரு 3 வகையான பொரியல், மட்டனு, சிக்கனு, ஃபிஷ் அப்படின்னு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நீட்டாவே சாப்பிடாது, அப்படியே உழப்பி விட்டு சாப்பிடும். நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அது பக்கத்துல இருந்து அந்த பிளேட்டை பார்த்துட்டு நம்ம சாப்பிடுறது நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். புஃபே எல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், முடியவே முடியாது. அப்படியே எடுத்துட்டு வரும்போது தான் ஸ்டைலா இருக்கும். சிக்கன், மட்டன், சில்லி ஃபிஷ், 65, பிரியாணி அப்படின்ட்டு எடுத்துன்னு வரும். அடுத்த ரவுண்டு போனா நம்ம ஃப்ரைட் ரைஸ் எடுத்தோம்னா கூட அந்த ஃப்ரைட் ரைஸ் சொல்லுவோம், ப்ளீஸ் 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 என்ன அந்த தட்டுல போடாத, ப்ளீஸ் எனக்கு நீ தரையில கூட போடு பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அந்த தட்டுல போட்டுறாத அப்படின்னு. அப்படி அந்த லெவலுக்கு ஒரு தட்டு வச்சிருக்கோம். அது எப்படின்னே தெரியாது. இதெல்லாம் இது எப்படிதான் நீ சிரிக்கிறன்னு தெரியல பாப்பா. யாரையோ பத்தி பேசுறாங்க, நம்ம எதுக்கு அது சிரிச்சுன்னு இருக்கோம். சரி மரியாதையா வந்து முட்டை ஆம்லெட் சீரியஸா ஒரு கலை நயத்தோட பாக்கணும் பாப்பா நீனு. அதுகிட்ட அந்த கலைநயமே இல்லப்பா. நானும் பாத்துட்டேன். ஒரு ஈவன் ஒரு இது செஞ்சா கூட அந்த கலைநயம் வரமாட்டேன்து. ஃபாலோ மீ, நான் உனக்கு சொல்றேன். ஃபாலோ மீட்டு நீ பாட்டு கேட்க. எனக்கு ஒரு ஆசை, சரியா? சீரியஸா எனக்கும் ஒரு ஆசை. அவங்க வீட்டுக்கு போன உடனே டாடி தான் சாப்பிட்டு அப்படியே புள்ள விதவிதமா கொடுக்கணும், அது அப்படியே அமிர்தமா இருக்கணும். அது நடக்குமா என்னன்னு எனக்கு தெரியும். இல்ல, மாப்பிள்ளைக்கு டீ பிடிக்கும். அந்த டீயை கூட ஒரு தடவையாச்சும் எனக்கு ஒரு தடவை நல்லா போட்டு கொடுக்குறேன், இந்த டேஸ்ட் நல்லா இருந்தான்னு பாருங்க. நாங்க போய் அவருக்கு என் டீல மயங்கிடணும் அப்படிங்கிற. அடுத்த வாட்டி வந்தா டீ குடிக்கணும், நீங்க முட்டை சாப்பிடணும். அப்புறம் இரு தோசை தோசையை மறந்துட்டியாப்பா? தோசை கூட பரவாயில்லப்பா, வெந்ததுன்னா தொட்டு தின்னுடலாம். முட்டை ஆம்லெட், டீ, தோசை எனக்கு தோசை டீ வந்து என் பங்குக்கு தோசை. சரி உன் பங்குக்கு தோசை. எதுக்கும் நீ என்ன ஆசைப்படுற? மாப்பிள்ளை கையில செஞ்சு பிரியாணி இது எல்லாத்தையும் சாப்பிட்டா ஏய் உங்க குடும்பத்துக்கு ஃபன் பண்றதுக்கு ஆள் கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா. இத சாப்பிட்டு கடைசி வாய் எடுக்கும்போது மம்மி
இப்படி சதி பண்ணதுக்கு கூப்பிட்டு வந்து என்ன சாப்பிட சொல்லி மாப்பிள்ள எப்ப வரீங்க ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா ஐயோ வேணா உள்ளுக்குள்ள உள்மன் சார் சொல்லுவோம் வேணாவே வேணாண்டா இங்க வந்து அம்மா கையால கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது அப்படின்ட்டு யோசிப்பாரு. ஐயோ சாப்பிட வச்சு சாவடிப்பாங்க அதுவும் அவங்க பொண்ணு கையால செஞ்சு கொடுத்து நம்மள சாவடிப்பாங்க பாரு. வேலை இருக்குதுன்றவாரு முக்கியமான மீட்டிங் இருக்கு மாமா எனக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு என்னால போனே எடுக்க முடியாது நான் என்னது ஸ்கைப் கால்ல இருக்கேன் அப்படின்றவாரு. ஆனா இது கம்பல்சரி டீ முட்டை ஆம்லெட் தோசை உங்களுக்கு ரெடியா இருக்கு. ஹோட்டல் ஃபுட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதனால நேரா உங்களை கூட்டு நேரா வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டீ அதுக்கப்புறம் தோசைக்கு சைட் டிஷ் நான் வச்சு குழம்பு வச்சு குத்துறேன். அது ஓகே அது குழம்பு ஏதாவது இருக்கும். அது தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டா ஆம்லெட் வேற லெவல்ல நீங்க சாப்பிட்டு ட்ரை பண்ண போறீங்க. அப்ப எத்தனை கோணம்ல போகணும்னு தெரியாது அவரு. கண்டிப்பா இதெல்லாம் எடுக்கணும்பா. நாங்க இதை மறந்துடுவோம். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பதிவு போட்டுட்டோம் மறக்காம. அப்புறம் அவங்க வரும்போது நம்ம இது மூணுத்தையும் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோல சொல்றோம். இப்ப நீ வந்து முட்டை ஆம்லெட் அதுக்குள்ள கத்துக்குவா. பேபிமா ஒரு ஐடியா கொடுத்தது. என்ன ஐடியான்னா வந்து மாப்பிள்ள மனசை நம்ம இப்ப திடப்படுத்திடுவோம். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது மீட் பண்ணும்போது டைரக்டா ஃபேன்சி கையால டீ 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 அடுத்தது தோசை 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 அப்படியே கடைசியா ஆம்லெட். ஆனா சீரியஸாவே நேத்து அந்த முட்டைய நான் ஆக்சுவலி முட்டைன்னா அப்படியே முழுசா எடுத்து வாயில போடுவேன் அதெல்லாம் பண்ணுவேன். அந்த முட்டையை அப்படியே வாரி எடுத்து குப்பை கூடையில போட்டேன். எனக்கு மனசே வலிச்சுது. ஓகே வீடியோ கால் பண்ணு நான் அப்படி வரேன். வெயிட்டிஸ் மாப்பிள்ள என்ன பண்றீங்க? குட் ஈவினிங். சரி 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 அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? இப்ப எதுக்கு நான் முக்கியமா கூப்பிட்டேன் அப்படின்னா அவங்க அப்பா பட்ட கஷ்டம் பத்தாதுன்னு நீங்களும் படணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப வீடியோ ஃபேஸ் ரியாக்ஷன் ஓகேவா? புரியுதா? நேத்து ஒரு ஆம்லெட் கேட்டேன் உங்க ஃபியான்சி கிட்ட ஓகேவா? உங்க வருங்கால மனைவி கிட்ட ஒரு ஆம்லெட் ஒண்ணு போட்டு கொடு அப்படின்னு. ஒரு ஆம்லெட்னு ஒண்ணு போட்டு எடுத்துன்னு வந்தது பாரு. எனக்கு அவ்வளோ ஒரு கோபம் வந்தது. தூக்கி மூஞ்சிலே அடிக்கலாம் போல தோணுச்சு. சரி பிள்ளையா போச்சேன்னு கம்முன்னு எடுத்துன்னு போய் குப்பை கூடையில போட்டேன். யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெருகன்ற மாதிரி நான் பட்ட இந்த கஷ்டம் கம்பல்சரி அடுத்தபடியா நீங்க படணும்ட்டு. நீங்க அங்க படுறது 1 year ஆகும். சோ அடுத்த வாட்டி நீங்க ஏதாவது வரும்போது உங்களை பிக்கப் பண்ணி நேரா கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டீ உங்க ஃபேன்சி கையால ஓகேவா? உங்க அப்பாவோட டீய முறியடிக்கிற மாதிரி ஒரு டீ. நீங்க என்ன சொன்னீங்க? எங்க அப்பா டீ போடுறது நான் வெயிட் பண்ணி குடிப்பேன் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நீங்கல்ல. அதை முறியடிக்கிற மாதிரி உங்க ஃபேன்சி ஒரு டீ ட்ரை பண்ண போது. அப்புறம் ஒரு தோசை உங்க அத்தை ஆசைப்பட்டாங்க கண்டிப்பா வந்து பாப்பா வந்து தோசை சுட்டு கொடுக்கணும் மாப்பிள்ளைக்கு அப்படின்ட்டு. ஒரு தோசை நான் எனக்கு வந்த மாதிரி ஒரு ஆம்லெட் உங்களுக்கு. இது மூணும் தான் உங்க பிரேக்ஃபாஸ்ட். நீங்க ஆம்லெட் போடுவீங்களா இப்படி 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 இழுத்து தெரியாது. வீட்டுல எதுவும் சொல்லிட்டு வந்துருங்க. மம்மி ஏதாவது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா எங்கன்னா அட்மிட் பண்ணிருப்பாங்க நானே வந்துடுறேன் நீ பயப்படாத அப்படின்ட்டு வந்துருங்க. ஆமா அதை சொல்லுங்க முதல்ல. நீங்க கூப்பிட்டு ஒரு வேளை நான் கால் எடுக்கலன்னா நான் அட்மிட் ஆயிட்டேன்ற அர்த்தம். ஏன்னா டீ கொடுக்க போதாமா பாப்பா? டீ தோசை ஆம்லெட் இது மூணுத்தையும் நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ரிவ்யூ சொல்லணும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டேன் ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் கம்பல்சரி வந்து இது மூணுத்தையும் வந்து மாப்பிள்ள ட்ரை பண்ண போறாரு. எந்த லெவல்ல இருப்பாருன்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. நான் கத்து கொடுக்குறேன் இரு வரேன். நல்ல நேரம் ஆகணுமா? நல்ல நேரம் என்ன சொல்லுவாங்க எமகண்டெல்லாம் இருக்க கூடாது முட்டை ஆம்லெட் போடும்போது. அதனால வெயிட் பண்ணு. அப்படியே கண்டுக்கவே இல்லை. அது பாட்டு உட்காந்து இருக்குது. ஏய் நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு போய் இப்ப போட போகுது என்னது சின்ன வெங்காயம் ஆம்லெட். அதுவும் இருக்கிறதுலே காஸ்ட்லி அதுதான் சின்ன வெங்காயம் ஆம்லெட் தான். அதுதான் இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு. சோ இத வந்து முதல்ல உங்ககிட்ட சொல்லிடலாம். அப்ப நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா இப்படி வீடியோ காலிலே தெரிஞ்சுக்கினீங்கன்னா கொஞ்சம் திடமாயிடுவீங்கல்ல.
எங்களுக்கு பிரச்சனை இல்லப்பா. ஆல்டர்னேட்டுக்கு பேபி மாறிடுது, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆல்டர்னேட்டுக்கு அம்மா இருக்காங்க. இருந்தாலும் அம்மா கிட்ட போய் மம்மி இந்த மம்மி டேஸ்ட் பண்ணு மம்மி டேஸ்ட் பண்ணு மம்மின்னு ஊட்டி ஊத்துச்சுன்னா கஷ்டம். ஆல்டர்னேட்டே இல்லாம போயிடும் உங்களுக்கு. சக்சஸ் வேற லெவல்ல இருக்க போது பாருங்க. அந்த முட்டையை உங்களுக்கு வீடியோ இதுல பாருங்க, நீங்க போட்டோ எடுத்து முட்டையை போட்டோ எடுத்து அனுப்புறோம் பாருங்க. சரி ஓகே மாப்ள, பாருங்க. குட் நைட். ஓகே ஓகே, பை பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் சின்ன வெங்காயம் ஆம்லெட் போட்டு கொடுப்போம். மாப்பிள்ளை கிட்ட சொல்லியாச்சு. அதை போட்டோ எடுக்கலாம் வாங்க. பாருங்க, வீடியோலயே பாருங்க. வா, நான் போடணும். ஆமா, நீ சொல்ல மாட்டேன். நான் சாப்பிடணும், நான் சொல்லி தரேன், நீ போடு. சரியா? வா இருங்க வர. முட்டை சீரீஸாவே நான் சூப்பரா போடுவேன். ஓகேவா? நான் இப்ப முட்டையை ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துறேன். நான் சாப்பிடணும், எனக்கு பசி எடுக்குது. இப்ப நான் அதை டெஸ்ட் பண்ண முடியாது. முட்டையை வெங்காயத்தை அரிஞ்சு கரெக்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி போடணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பாப்பா போடும். இந்த அப்படி அடுப்பு பற்ற வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டு அடிச்சுக்கிட்டேன், உப்பு போட்டு அடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் எண்ணெயை கொஞ்சம் ஊத்து. ஊத்து ஊத்து, நிறையவே ஊத்து. அந்த ஒரு கரண்டி ஊத்து போதும். ஊத்திட்டியா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சட்டி காயணும். நேற்று என்ன பண்ணிச்சு, இந்த தவா காயறதுக்கு முன்னாடியே அப்படியே போட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருக்குது. அது அப்பவும் சரி வரல. ஆக்சுவலி முட்டை ஆம்லெட் நம்ம போடுறோம் அப்படின்னா ப்ரௌனிஷா வரணும், தீயக்கூடாது. ஆனா இரு, இதெல்லாம் நல்லா அடிச்சு வச்சுட்டேன் நான். ஒன்றும் பிரச்சனை. பெப்பர் எடுத்துக்கோ. பெப்பர் எங்கப்பா? ஓகே. இரு, பெப்பர்லாம் அது உள்ள போட வேணாம். நேற்று அது உள்ளே பெப்பரை போட்டு வீடியோவே வேணாம், போங்கடா. வாட் டூயிங்? என்ன சொல்லு. இந்த வீடியோ அவங்க வீட்ல போய் நாளைக்கு பார்த்துட்டு சிரின்னு சிரிக்க போறாங்க. டென்ஷன் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தொடச்சின்னு இது ஊத்திட்டு கீழே ஊத்துனா கூட பரவாயில்ல, அது ட்ரெஸ் மேல ஊத்தி வச்சிருக்குது. வா வா, ஓடியா ஓடியா. ஆனா நீ விடுறதா இல்ல, கீழே கொட்டினா கூட விடுறதா இல்ல. மாப்பிள்ள முக்கியம் இல்ல எனக்கு. அப்புறம் அவர் இது மாதிரி போட்டு கொடுத்தா ஆயிடுச்சுன்னா சைட் எஃபெக்ட்ஸ் தாக்கிட கூடாதுல்ல. எடுத்து ஊத்து. இதெல்லாம் ஸ்டார்டிங்ல வர்றதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஊத்திட்டியா? இந்த மாதிரி நல்லா கல்லு காஞ்சிருக்கணும். இப்போ பெப்பரை எடுத்து அது மேல தூவு. லைட்டா பெப்பர் தூவணும், ஜாஸ்தி தூவ கூடாது. போடும். இது எப்படி வாய கண்ட்ரோல் பண்ணு. இதே நானா இருந்தா நேரத்துக்கு எவ்வளவு பேச்சு பேசியிருப்ப. இல்ல, பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி தரதுனால பொறுமையா இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போடு. எவ்வளவு பெப்பர்? போதும் 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 போதும். இப்போ எண்ணெய் எடுத்து சுத்தி வர ஊத்து. அப்பதான் ஒட்டாம வரும். அப்படியே ஃபுல் ரவுண்ட் வரணும். ஃபுல் ரவுண்ட் வரணும். ஓகே ஓகே. நானே இப்படிதான் ஊத்துவேன். கல்ல நல்லா ஃபாஸ்டா வைங்க. தீஞ்சிடும். வேணாம், திருப்பி போடு. திருப்பி போடு. நீ குறுக்கல இன்டர்ஃபியர் ஆகாத. என் முட்டை டெக்னிக் நான் என் பிள்ளைக்கு சொல்லி தரேன். இதெல்லாம் வேகலையே. இல்ல, நீ திருப்பி போட்டீங்கன்னா வந்துடும். சொல்றத மட்டும் செய்ய. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரௌனிஷா இருக்கணும். அப்பதான் முட்டை இப்ப ஆஃப் பண்ணிடணும். அவ்வளவுதான். அதெல்லாம் நோண்டாத, அப்படியே விடு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை போடாச்சு. எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்றேன் நான் உங்களுக்கு. எல்லாத்தையும் நீ ரெடி பண்ணி வச்சுட்டு கல்லுல ஊத்தி திருப்பி போடுறதுக்கு அவ எதுக்குப்பா? அதுல கீழையும் மேலையும் ஊத்தி சொல்லி கொடுக்கணும்ல ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான். இப்ப உள்ளுக்குள்ள இப்படி ஆஃப் பண்ணியாச்சா? அப்படி இப்படி அமுக்கிட்டீங்கன்னா போதும். ஸ்மெல்லே பேர் எப்படி முட்டை ஆம்லெட் ஸ்மெல் வருதா? நேத்து நீ போட்டு வந்ததுக்கு பேர் முட்டை ஆம்லெட் இல்ல, முட்டை விஷம். உடம்ப பாதிக்காத விஷம் அது. ஓகே, சக்சஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீ நாளைக்கு போட்டு காட்டு. அவ்வளவுதான்.
கிளம்பு, காத்து வரட்டும். நானே போடுவேன். முட்டை இல்லங்க, ஒரு முட்டை நேற்று வீணடிச்ச, ஒரு முட்டை இப்ப கீழே ஊத்துன, இருந்தது ஒரு முட்டை, அதை எடுத்துட்டு வந்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன் நானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டை நல்லா இருக்கும். இப்ப நான் போட்ட மாதிரி வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.